ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சு. இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நான் இப்போ பைப்பிங் த்ரெட் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒட்டாமலும் போடலாம், ஸ்டிச் பண்ணியும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ரொம்பவும் இழுத்துடக்கூடாது, ஸ்ப்ரிங் தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கிறேன். மடித்து வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணணும். நீங்கள் ஜர்தோசி ஒர்க் போடும்போது அந்த கட் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் நீட்டாக வரதும் வராதும் நீங்கள் கரெக்டாக அதனால் கட் பண்ணுங்கள். எல்லாம் ஒரே சைஸே வரணும், அந்த மாதிரி கட் பண்ணணும். ஜர்தோசி கட் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரே மட்டுக்காக கட் பண்ணி வச்சுக்கூடாது. நீங்கள் இந்த பைப்பிங் த்ரெட்டை கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே லோடிங் பண்ணலாம். நான் கொஞ்சம் பிசுறு இருந்த மாதிரி இருந்தது, அதனால் மேலே நான் த்ரெட்டில் சிக்ஸாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லோட் பண்ண போகிறேன். நம்ம பீட் லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்பயும் போல் நான் ஒரு பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நம்ம இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம சைட்லேருந்து ஆரம்பிக்கும் போது நான் அந்த ஜர்தோசி சின்னதாக வைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும், அந்த அளவுக்கு வைக்கிறேன். ஏன்னா நம்ம பீட் லோடிங் பண்ணும்போது நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 3 பீட் ஆர் 4 பீட் தானே கொடுப்போம். அந்த மாதிரி ஜர்தோசிலையும் ஆரம்பிக்கும் போது இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். சைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், அடுத்தது சின்னதாக நான் ஜர்தோசி கொடுத்துருக்கேன் இல்லையா, அடுத்தது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைஸோட இந்த 2 லைனும் நான் கொடுத்தது சின்னதாக கொடுக்குறேன். அடுத்தது இப்போ நான் 3வது லைன் கொடுக்க போகிறது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சைஸில் எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே வரிசையாக கொடுத்துட்டு வர வேண்டியது தான். இப்போ பீட் லோடிங்கும் அப்படி தான். நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக கொடுத்துட்டு அந்த கார்னரில் கம்மியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது 6 பீடாக கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜர்தோசிலையும். நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணும்போது கரெக்டாக ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஜர்தோசி எடுக்கும் போது நெடியில் எப்படி சாய்வாக வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் ரொம்ப இழுத்தும் போடக்கூடாது. கரெக்டாக அந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். பாருங்கள், பேக்கில் கொண்டு வந்துட்டு இந்த சைடு போடும் போதும் பாருங்கள் கொஞ்சம் மேலே அந்த லாக் செயின் மேலே போடணும். பாருங்கள், நம்ம இந்த லெஃப்ட் சைட் போடும் போது நம்ம ஜர்தோசி எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு போட்டுட்டு அந்த லாக் செயின் கீழ் நோக்கி போடுறேன். இந்த சைடு நம்ம கொண்டு லாக் செயின் போடும்போது அது மேல் நோக்கி போடுறேன் லாக் செயினை. நம்ம பீட் லோடிங் பண்ணுற மாதிரியே தான். ஆனால் பீட் லோடிங்க்கு கொஞ்சம் நல்லா பீடை இழுத்து போடுவோம். ஆனால் ஜர்தோசி அந்த மாதிரி ரொம்ப இழுத்து போடக்கூடாது. இழுத்து போட்டிங்க அப்படின்னா ஜர்தோசி மேலே தூக்கிக்கும். கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்லாண்டிங்காக வராது, ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி தோணும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜர்தோசி இழுத்து போடக்கூடாது. அப்புறம் லோடிங் பண்ணும்போது நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே தான் ஸ்டிச் போடணும், அதை விட்டு தள்ளி போடக்கூடாது. நீங்கள் எப்போதும் எம்போஸ்டு லோடிங் பண்ணும் போது நீங்கள் அந்த பைப்பிங் த்ரெட் வைக்கிறீங்க இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே போடுங்க. எப்பயும் நீங்கள் லைன் 2 பக்கம் வரைஞ்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நேர் லைனாக வந்துடும், ஸ்லாண்டிங்காக வராது. அதனால் எப்பயுமே நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி ஸ்லாண்டிங்காக போட்டுவாங்க, உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். அடுத்தது பாருங்க, நீங்கள் ஜர்தோசி த்ரெட்டில் லோட் பண்ணும்போது நீங்கள் இப்படி வைக்கிறீங்க இல்லையா, அது ஜர்தோசி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு போடணும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி தூக்கிட்டு அந்த முன்னாடி உள்ள ஜர்தோசி இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஸ்டிச் போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கிட்டு வரும். நீங்கள் இந்த ஜர்தோசி இப்படி போடும் போது உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் போட்டு லாக் செயின் போடுங்க. அதே மாதிரி தான் அடுத்த பக்கம் நம்ம போடும் போதும் பாருங்கள், மேலே உள்ள ஜர்தோசிக்கிட்ட கொஞ்சம் கீழே கேப் விட்டு தான் நான் செயின் போடுறேன். செயின் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தள்ளி லாக் செயின் போடுறேன். அந்த முன்னாடி ப்ரீவியஸ் ஜர்தோசி இருக்கு இல்லையா, அந்த ஜர்தோசிக்கு பக்கத்துலேயே லாக் செயின் போடுறேன். நீங்கள் லாக் செயின் கொஞ்சம் மேலாக ஒட்டி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போடும்போது தான் நீங்கள் அந்த ஜர்தோசி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே நம்மளுக்கு லோட் ஆகிட்டு வரும்.
நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டாலும் அந்த லாக் செயின் வந்து தள்ளி போட்டாலுமே அந்த ஜர்தோசி ஒன்று முன்னே ஒன்று பின்ன இந்த மாதிரி இருக்க மாதிரி வரும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து லோடிங் பண்ணும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து லாக் செயின் போட்டு லோடிங் பண்ணுங்கள். அடுத்தது முடிக்கும் போது பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கும் போது சின்ன ஜர்தோசி வச்சு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த மாதிரி முடிக்கும் போதும் பாருங்கள் நம்ம வந்து அந்த ஷார்ப் ஏஜில் வந்து சின்னதாக ஜர்தோசி வச்சு முடிக்கணும். பாருங்கள், நான் நார்மல் சைஸோட சின்ன சைஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம கடைசியாக முடிக்கும் போது இப்போ நான் முன்னாடி போட்டிருக்கிறதோட அதோட சின்ன ஜர்தோசியாக வச்சு போடுறேன். பாருங்கள், இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், நான் இதோட முடிச்சிடறேன். நம்மளுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆனதும் முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், போட்டு முடித்ததும் நம்மளுக்கு அந்த சைடில் பாருங்கள் அந்த ஜர்தோசி வந்து முன்ன பின்ன இந்த மாதிரி வந்து இல்லாத ஒரே நேராக இருக்குது பாருங்கள். நீங்கள் லோடிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரணும். இப்படி வந்தது அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இது 2 பக்கமும் நான் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கும்போது பாருங்கள், ரொம்ப கேப் விட்டு கொடுக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம அந்த லைனில் ஒட்டியே வந்து கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேப் இல்லாத நான் ஜர்தோசி அந்த லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ஒட்டியே வந்து நான் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், 2 பக்கம் நான் டபுள் லைனு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கேப் இல்லாத நீங்கள் ஒட்டியே போடும் போது உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து இன்னமும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், முக்கியமாக நம்ம வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக போடணும். பிகினர்ஸ்லாம் ஆரம்பத்தில் போடும்போது ஃபஸ்ட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக ஆரம்பிப்பீங்க. ஸ்லாண்டிங்காக ஆரம்பித்து அப்போ போக போக இந்த மாதிரி அந்த லைன்லாம் வந்து நேராகிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து போடக்கூடாது. நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்லாண்டிங்காக ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த லைன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஜர்தோசி கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா லைனும் ஒரே மாதிரியே தான் வரும். இந்த மாதிரி ஒரே மாதிரியே ஸ்லாண்டிங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்லாண்டிங்காக போட்டுடலாம். இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் சின்னது ஜர்தோசியாக வந்து போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.